பிரைஸ் லார்ட். எல்லாம் எழுந்துச்சிட்டிங்களா? குட் மார்னிங். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் எழுந்துக்கும் போதே பல கவலை, பல கஷ்டம். ஒன்றும் நடக்கலையே, இவ்வளோ நாள் ஆகிடுச்சே, எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ நாள் காத்திருக்கேன், எதுவுமே கைக்கூடி வரலையேன்னு பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அது என்ன வசனம்னா 1 பேதுரு 5:6. தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அதாவது தேவன் ஒரு காலத்தை நமக்காக நியாயம் வச்சிருக்கிறாராம். இன்றைக்கி நான் பைபிளில் இருந்து ஒரு மனுஷனை உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். அவருடைய பேர் தாவீது. அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருங்களாம். ஆடெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு அந்த ஆடுகளுக்கு தண்ணீர், அந்த புல்லெல்லாம் கொடுக்குறது தான் அவருடைய வேலையாக. அவரோட சகோதரர்கள்லாம் பெரிய பெரிய ஆட்களாக அரண்மனையில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். யுத்தத்துக்கெல்லாம் போகலாம். ஒரு நாள் திடீர்னு அவங்க அப்பா தாவீதை கூப்பிட்டு அமைச்சு, தம்பி, யுத்த காலத்தில் இருக்க உங்கள் அண்ணனுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுனாங்களாம். அந்த நேரம் பார்த்து தாவீது அங்கே போகிற நேரத்தில் அவங்க அண்ணனை பார்த்து சாப்பாடு கொடுக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு பெரிய ராட்சசம் வந்து அந்த ஜனங்களை எல்லாம் பயப்படுத்துறானா. எல்லாரும் பயந்து போனாங்களே தவிர அவனை எதிர்க்க யாருமே இல்லையா. அப்போ திடீர்னு தாவீது கேட்டானா, இந்த மனுஷனை நான் கொலை செய்கிறேன், இவன் தலையை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ அவங்க அண்ணன்லாம் திட்டுறாங்க, வந்தியா, சாப்பாடு கொடுத்துறியா, உன் வேலை என்னென்னு போ, உன்னால் இதெல்லாம் முடியாது, நீ சின்ன பையனு. ஆனால் அவன் மறுபடியும் சொல்கிறான், இல்லை, இந்த மனுஷனை நான் யுத்தம் பண்ணி மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அதை நம்பவே இல்லை. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தாவீது அந்த கோலியாத்தின் தலையை வெட்டி அவனை சாகடிக்கிறான். உடனே அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தாவீதை அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றுறாங்க. உடனே அவன் ராஜாவாயிடுறான். பாருங்கள், ஒருவேளை நம்ம கூட இன்னைக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு இருக்கோம். ஆனால் தேவன் ஒரு காலத்தையும் ஒரு திட்டத்தையும் நமக்காக வைத்திருக்கிறார். சாப்பாடு கொடுக்க போனவன் ராஜாவாயிட்டான். அதே போல தான் ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆகவே தைரியமா இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுடைய சகல காரியங்களையும் இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.